இன்னைக்கு பாழடைஞ்சு செதஞ்சு போய் கிடக்கிற இந்த கோயிலுக்குள்ள சிவன், விஷ்ணு, ஐயனார், சப்தமாதர்கள் அப்படின்னு பல தெய்வங்களை வச்சு வழிபட்டதற்கான தடயங்கள் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல சகோதரர் சசி பிரபு ஒரு தகவல் அனுப்பியிருந்தாங்க. அதுல விருதுநகர்ல இருந்து கள்ளிக்குடி போற வழியில இருக்கிற ஆவல் சூரம்பட்டி பக்கத்துல ஒரு காமாட்சி அம்மன் கோயில் இருக்கு. அங்க இருக்கிற கல்வெட்டை படிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வந்து பார்த்தா இந்த இடத்துல 800 ஆண்டுகளா புதைஞ்சு கிடக்கிற ஒரு கல்வெட்டு புதையலே இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு முதல் தடவையா நானும் ரவிச்சந்திரன் சாரும் வந்தப்ப கூட கோயில் கருவறை வரைக்கும் போக முடிஞ்சது. ஆனா சமீபத்துல வீடியோ எடுக்கிறதுக்காக போனப்ப கோயில் ரொம்பவே சிதிலம் அடைஞ்சிருச்சு. ஊர் மக்களும் உள்ள போவேணான்னு சொல்ற மாதிரி வாசல்ல கற்களை கொட்டி வச்சிருந்தாங்க. ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க அங்க போக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கோயிலுக்குள்ள போகாதீங்க. கொஞ்சம் ஆபத்தான நிலைமையில தான் கோயில் இருக்கு. பல நூற்றாண்டுகளா இந்த இடத்துல இருந்த கோயிலை சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சரி பண்ணிருக்காங்க. சரி பண்ணும் போதே இந்த கோயிலோட வரலாறு முற்றிலும் தொலைஞ்சு போச்சு. அப்படி சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தன்னோட வரலாற்றை தொலைச்ச இந்த கோயில் இன்னைக்கு கைவிடப்பட்டு தன்னையே தொலைக்கிற நிலைமையில தான் இருக்கு. துண்டு துண்டா கிடக்கிற இந்த கோயிலோட கல்வெட்டுகளை ஒருங்கிணைச்சு இந்த கோயிலோட வரலாறை சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சம்பந்தப்பட்டவங்க கண்ணில் படும் போது கோயிலும் அதனோட வரலாறும் மீட்கப்படுறதுக்கு இன்னமும் வாய்ப்பு இருக்கு. விருதுநகர்ல இருந்து மதுரை போற 4 வழிச்சாலையில விருதுநகர் தாண்டினதும் 6வது கிலோமீட்டர்ல ஆவல் சூரம்பட்டி அப்படின்னு வலது பக்கத்துல ஒரு போர்டு வரும். அங்க வலது பக்கம் திரும்பி கொக்கலாஞ்சேரி போற சாலையில வந்தீங்க அப்படின்னா கொஞ்ச தூரத்திலேயே இந்த ஆர்ச் வரும். அதுக்கப்புறம் கம்மாக்கரை வழியே வந்தீங்க அப்படின்னா நேரா கோயிலுக்கு வந்துடலாம். ஏன் இவ்வளவு விளக்கம் சொல்றதுக்கு கூகுள் மேப்பே கொடுத்துடலாம்லன்னு கேக்குறீங்களா? கூகுள் மேப்பை கொடுத்தா கண்டிப்பா கம்மாக்கரையில தப்பாதாங்க வழி காட்டுது. அதனாலதான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான பாதையவே காணொலியில காட்டிட்டேன். இன்னும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஆவல் சூரம்பட்டி அப்படின்னு கூகுள் மேப்ல டைப் பண்ணி அந்த கிராமத்துக்கு வந்துட்டு அங்க இருக்கிற மக்கள் கிட்ட இந்த காணொலியை காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வழி காட்டுவாங்க. வெவ்வேறு வெப்சைட்ல இருந்து காப்பி பேஸ்ட் அடிச்சு எழுதப்பட்ட ஃபார்மட் பண்ணாத ஆன்லைன் அசைன்மெண்ட் மாதிரி இருக்கு இந்த கோயில்ல இருக்கிற கல்வெட்டுகள். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த கல்வெட்டுகள்ல வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு எழுத்து வடிவமும் எழுத்து அளவுகளும் இருக்கு. அது போக சில இடங்கள்ல கல்வெட்டுகள் தலைகீழா இருக்கு. கல்வெட்டுகள் தலைகீழா இருந்துச்சு அப்படின்னா வேற ஒரு இடத்துல இருந்து இந்த கட்டிடத்துக்கு மாத்திருக்காங்க அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கு. அதை வச்சுதான் கோயில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி புதுப்பிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். கோயிலை சுத்தி இருக்கிற இந்த உபான பகுதியில் இருக்கிற கல்வெட்டுகள் எல்லாமே ஒரே எழுத்து வடிவத்தை கொண்டிருந்தாலும் எல்லா கல்வெட்டுகளும் இடம் மாத்தி வைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம், எந்தெந்த இடத்துல எல்லாம் மன்னர் பேர் வருதோ சரியா அந்தந்த இடத்துல எல்லாம் சேதம் இருக்கு. இது தற்செயலா நடந்துச்சா அல்லது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கோயிலை புனரமைக்கும் போது வரலாற்றை மாற்றி எழுத முயற்சி நடந்துச்சா அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் தான் பதில் சொல்லணும். நானும் ரவிச்சந்திரன் சாரும் இந்த இடத்துக்கு வரும்போது 1-2 கல்வெட்டுகள்ல மாவை போட்ட உடனே கல்வெட்டுகள் இடம் மாறி இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. சில இடங்கள்ல கல்வெட்டு மண்ணுக்குள்ள போயிருச்சு. அதனால வெளியே தெரிஞ்ச கல்வெட்டுகள்ல மாவை பூசி போட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட 40 துண்டு கல்வெட்டுகள். அதை எல்லாத்தையும் படிச்சு ஒவ்வொரு செய்தியா இணைச்சு கோயில் கட்டப்பட்ட காலம், பாண்டிய நாட்டை சேர்ந்த இந்த பகுதியோட பேரு, கோயிலோட பேரு, கல்வெட்டு சொல்ற செய்தி எல்லாத்தையும் இணைச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட சில மாதங்கள் ஆயிடுச்சு. எனக்கு புரிஞ்ச விஷயங்களை ஒவ்வொன்னா சொல்றேன். மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோ இந்த இடத்துல பாருங்க, கோமார பன்மரான திரிபுவன சக்கரவ அப்படின்னு தெரியும். அடுத்து மன்னர் பெயர் வர வேண்டிய இடத்துல கல்வெட்டு துண்டாயிருச்சு. இது உபான பகுதியில இன்னொரு இடத்துல இருக்கிற துண்டு. இதுலயும் முதல் வரி பாருங்க, ஸ்ரீ கோமார பன்மரான திரிபுவன சக்கரவ அப்படின்னு வந்து கட்டாயிருக்கும். இந்த 2 கல்வெட்டுக்கும் சம்பந்தம் இல்லாத இன்னொரு இடத்துல இதோ இங்க பாருங்க, சுந்தர அப்படிங்கிற இடம் சதஞ்சிருக்கும். தொடர்ந்து சுந்தரபாண்டிய தேவர்க்கு யாண்டு 8வது அப்படின்னு வருது. அதுக்கப்புறமா உள்ள செய்தி துண்டாயிருச்சு. கோமார பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள், சுந்தரபாண்டிய தேவர்க்கு யாண்டு 8வது. இது ரெண்டையும் இணைச்சு பார்க்கும்போது இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற பாண்டிய மன்னர் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்னு எளிமையா புரிஞ்சுக்கலாம். இதனுடைய காலம் 13ஆம் நூற்றாண்டு. அதை வச்சுதான் இந்த கோயில் 800 ஆண்டுகளா இந்த இடத்துல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி, 800 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல கோயில் இருந்துச்சு அப்படின்னா இந்த கோயிலோட பேரும் இந்த ஊரோட பேரும் என்னவா இருந்துச்சுன்னு ஒரு கேள்வி வருதா? அங்க சொல்றேன். இதோ இந்த இடத்துல பாருங்க, பூங்கா நாட்டு விண்ணகர அப்படின்னு தெரியும். இந்த துண்டு கல்வெட்டுகள்ல இருந்து மொத்தம் 3 நாட்டு பிரிவுகளோட பெயர் கிடைச்சது. அதுல முதலாவது தான் பூங்கா நாடு. இதோ இந்த இடத்துல பாருங்க, திரிபுவன சக்கரவர்த்திகள், கோனேரின்மை கொண்டான், செங்குடி நாட்டு புளியங்குடி அப்படின்னு தெரியும்.
கொஞ்சம் நீளமான வரி தான் இதோ இந்த இடத்துல வந்து முடியுது. செங்குடி நாட்டு புளியங்குடி தெரியுதா? முதல் பேர் பூங்கா நாடு, ரெண்டாவது பேரு செங்குடி நாட்டு புளியங்குடி, மூணாவது பேரு இதோ இந்த இடத்துல இருக்கு வெண்பு நாடு அப்படின்னு. செங்குடி நாட்டு புளியங்குடி தவிர வெண்பு நாடு மற்றும் பூங்கா நாட்டோட பெயர்கள் எழுத்தளவு மாறுபட்டிருக்கு. அதோட செங்குடி நாட்டு புளியங்குடி அப்படின்னு இன்னொரு இடத்துலயும் வருது. அதனால இந்த ஊரோட பேரு அந்த காலத்துல செங்குடி நாட்டு புளியங்குடியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கோயில மக்கள் இப்போ காமாட்சி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. கோயிலுக்கு வெளியே ஒரு உடைஞ்சு போன ஐயனார் சிலையோட தலை மட்டும் இருக்கு. கோயிலோட கருவறைக்குள்ள சப்த மாதர்கள் சிற்பம் இருக்கு. ஒரு கல்வெட்டுல பூங்கா நாட்டு விண்ணகர அப்படின்னு குறிப்பு வருது. இன்னும் 2 இடங்கள்ல விக்ரம பாண்டீஸ்வரம் உடையார் அப்படின்னு வருது. காமாட்சி அம்மனை பத்தி கல்வெட்டு குறிப்புகள் எதுவும் இல்ல. அதே மாதிரி ஐயனார் சிலையை பத்தியும் எந்த கல்வெட்டு குறிப்புகளும் இல்ல. விண்ணகர அப்படின்னா பெருமாள் கோயில் அப்படிங்கிற புரிதல் இருக்கு. ஆனா விண்ணகர அப்படின்னு போட்டிருக்கிற கல்வெட்டு எழுத்தளவு மாறுபட்டிருக்கு. அதோட அது ஒரு துண்டு கல்வெட்டு. எல்லாத்தையும் வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா 800 வருஷத்துக்கு முன்னால இங்க விக்ரம பாண்டீஸ்வரம் உடையார் அப்படிங்கிற சிவன் கோயில் இருந்திருக்கலாம். பிற்பாடு சில நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி புனரமைச்சு கட்டும் போது ஏற்கனவே இருந்த கோயில் கற்களோட சேர்ந்து பக்கத்து பகுதியான பூங்கா நாட்டில இருந்த ஏதோ ஒரு பெருமாள் கோயிலை சேர்ந்த கற்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். தற்காலத்துல கோயில் கருவறைக்குள்ள இருக்கிற சப்த கன்னியர் சிற்பத்துக்கும் காமாட்சி அம்மன் கோயில் அப்படிங்கிற பெயருக்கும் என்னால சரியான விளக்கத்தை கண்டுபிடிக்க முடியல. எல்லா கல்வெட்டுகளையும் இணைச்சு கல்வெட்டு செய்தியை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போது ஒரு இடத்துல காராண்மை தானம் அப்படின்னு தெரிஞ்சது. காராண்மை தானம் அப்படிங்கிறது கோயில் நிலத்தை குத்தகைக்கு விடுற மாதிரி பொருள் வரும். ஆனா குறிப்பிடத்தக்க விஷயம், இந்த கல்வெட்டோட எழுத்தமைதி மாறுபட்டிருக்கு. இன்னொரு இடத்துல பிரமாணம் பண்ணி கல்லிலும் செம்பிலும் வெட்டி கொள்க அப்படின்னு ஒரு வரி வருது. அதாவது அரசர் கோயிலுக்கு ஒரு தானத்தை கொடுத்து அந்த தானத்தை பத்தின செய்தியை கல்வெட்டாவும் செம்பு பட்டயமாவும் பொறிச்சுக்க உத்தரவு போடுறாரு. முக்கியமா ஒரு இடத்துல கோயில் தேவரடியார்கள் அப்படின்னும் வந்துச்சு. எல்லாத்தையும் இணைச்சு பார்த்தப்ப விக்ரம பாண்டீஸ்வரம் உடையார் கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட நிலதானங்களையும் அதனுடைய எல்லைகளையும் வரையறுத்த கல்வெட்டு தான் இங்க இருக்கிற கல்வெட்டுகள். கூடுதல் தகவல், அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில தேவரடியார்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இதோ இது மாதிரி சில இடங்கள்ல கல்வெட்டுகள் அழிஞ்சிருக்க மாதிரி தெரியுது. ஏன் அப்படி சொல்றேன்னா இதோ இந்த இடத்துல பாருங்க, கல்வெட்டு பாதியில இருந்து ஆரம்பிச்ச மாதிரி இருக்கா? அதோட பட்டிக்கல்லோட மேற்பகுதியில முழு கல்லுலையும் கல்வெட்டு செதுக்கியிருக்காங்க. இந்த மாதிரி கல்வெட்டுகள் தவிர மண்ணுக்குள்ள புதைஞ்சு போன கல்வெட்டுகளையும் கருவறை மற்றும் முன்மண்டபங்கள்ல இருந்த துண்டு கல்வெட்டுகளையும் என்னால படியெடுக்க முடியல. தமிழக தொல்லியல் துறையினர் தலையிட்டு இந்த கோயிலை முழுமையா ஆய்வு செஞ்சாங்க அப்படின்னா நிறைய ஆச்சரியமான செய்திகள் வெளியே வரலாம். தற்காலத்துல இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே ஊர் மக்கள் புது கோயில் கட்டிட்டாங்க. இப்படியே போனா சில காலத்துல இந்த கோயில் முழுமையா சிதிலமடைஞ்சு இதுல இருக்கிற தகவல் மொத்தமா மறைஞ்சு போயிடும். ஊர் மக்கள் முயற்சித்தா இந்த வரலாறை மீட்டெடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு ஹைப் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து என்னோட பயணிச்சு வரலாற்று செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஊர்ல இது போன்ற உங்களுக்கு புரியாத வரலாற்று தடயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அல்லது ஜிமெயில் வழியா எனக்கு தகவல் சொல்லுங்க. உங்க ஊரோட வரலாறை இணைந்து மீட்டெடுப்போம். மீண்டும் ஒரு அற்புதமான வரலாற்று பயணத்துல சந்திக்கலாம். நன்றி.